ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்னென்ன யோகா பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளை போஸ் பார்க்க போகிறோம். அதாவது திட்லி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இது வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களும் பண்ணலாம், பீரியட்ஸ் டைமில் இது பண்ணலாம், அப்புறம் போஸ்ட் ப்ரெக்னென்சியும் இது பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப செம்ம எஃபெக்டிவ்ங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 2 கால்களையும் இப்படி இப்படி வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு இப்படி 2 கையால் இந்த காலை இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் இந்த காலை வந்து உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுட்டு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரணும். இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிமிர்ந்து உட்காரல, நம்மளோட ஸ்பைனல் வந்து நம்ம முதுகெலும்பு வந்து நல்லா நேராக இருக்கணும். நேராக இருந்தால் தான் எஃபெக்டிவ். ஓகே, நேராக இருந்துட்டு எந்த அளவுக்கு காலை உள்ளே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளிட்டு இப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படியே நம்ம காலை வந்து ஆட்டணும். பாருங்க, இப்போ நம்மள அறியாமலே கால் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு நம்ம காலை உள்ளே எடுத்து வச்சுக்கணும். அப்படியே ஒரு 1 மினிட், இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 கவுண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாராலையும் பண்ண முடியாது, கொஞ்சம் பெயின் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 2 மினிட்ஸ் பண்ணுவேன். எனக்கு இது பழக்கம், அதனால் நான் பண்ணுவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது காலையில் சாயந்தரம் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி 5 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம்லேருந்து நீங்கள் இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அப்படி டச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது அப்புறம் மர்ஜாரி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கை ரெண்டத்தையும் உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு, இந்த ஷோல்டர் லெவலுக்கு இப்படி கையை கீழே இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இப்போ தலையை மூச்சை இழுத்துட்டு தலையை மேலே, இப்போ இந்த இடம், இந்த இந்த முதுகு, இந்த முதுகு இருக்கு பாருங்க, இது வந்து அப்படியே உள்ள நல்லா போகணும். அப்படியே மூச்சை விட்டுட்டு தலையை உள்ள கொண்டு வரணும். இந்த முதுகெலும்பு மேலே வரணும். அப்படியே மூச்சை இழுத்துட்டு தலையை மேலே கொண்டு வரணும். மூச்சை ரிலீஸ் பண்ணிட்டு தலையை உள்ள நல்லா கொண்டு. ஓகே, இது ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டில்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து அசைக்க போகிறோம், நல்லா வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இப்படி இதே பொசிஷனில் இருந்துட்டு இப்போ நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணும். ஒரு 5 டைம்ஸ் கிளாக் வைஸு. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். அப்புறம் மறுபடியும் கிளாக் வைஸ். ஓகே, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது மலாசனம் பார்க்க போகிறோம். மலாசனம், கார்லாண்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. மலாசனம் பார்க்கலாம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். அகட்டி வச்சுட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கலாம், நமஸ்கார் பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே இந்த கை, இந்த எல்லா ஃபிங்கர்ஸும் இப்படி ஜாயிண்டாக இருக்கணும். பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம், அப்படியே உட்காடுறோம். உட்காந்துட்டு இந்த கையால் இந்த காலை அப்படியே கொஞ்சம் அப்படியே அகட்டி விட்டுட்டு அப்படி உட்காரணும்.
நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்மளோட ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நல்லா நார்மல் ப்ரீதிங் இருக்கலாம். கண்ணை மூடி செய்யணும். அப்புறம் எவ்வளோ நேரம் உட்கார முடியுது உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 கவுண்ட்ஸ் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அப்படியே மறுபடியும் மூச்சை இழுத்துட்டே மேலே வாங்க. மறுபடியும் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கீழே. Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஓகே, கீழே வரும்போது மூச்சை வெளியே விடணும். மேலே நம்ம எந்திரிக்கும் போது மூச்சை இழுக்கணும். ஓகே, இந்த பொசிஷன் நீங்கள் உட்காரும் போது உங்களால் எந்த அளவுக்கு உட்கார முடியுதோ அந்த அளவுக்கு உட்காந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம். கண்ணு மூடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பெல்விக் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை, இந்த மலாசனம் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி செய்யும். ஓகே, இது மட்டும் பண்ணால் போதுமானா இல்லை, ஃபுட்டும் நம்ம கரெக்டாக எடுக்கணும். நல்லா ஃபைபர் உள்ள ஃபுட்டாக எடுக்கணும். ஓகே, ஓகே, இது ஒரு பொசிஷன். ஓகே, கீழே இப்படி ரைட் சைடில் இப்படி வச்சு கையை ஊனி இப்படி படுத்துக்கலாம். படுத்துட்டு இப்படி நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு இப்போ காலை இப்படி வச்சுக்கலாம். காலை இப்படி நல்லா வச்சுட்டு இப்போ கை இப்படி இருக்கட்டும். இப்போ அப்படியே இந்த இடம் அப்படியே மேலே போகுது. ஓகே, இப்போ அப்படி மேலே கொண்டு வந்துட்டு இந்த கையை ரெண்டுத்தையும் இப்படி கோத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா கையை இப்படி கீழே கூட வச்சுக்கோங்க. நார்மல் ப்ரீதிங்ல இருக்கணும். அப்படி கீழே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமான ஆசனம். ஓகே, இது நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடணும். அதாவது நம்ம எப்பயும் படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கலாம். கையில் சின்முத்திரைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த தம் ஃபிங்கரும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இது ரெண்டுத்தையும் அப்படியே லைட்டாக அப்படி டச் பண்ணணும். 2 கையிலையும் அந்த மாதிரி அப்படி வச்சுட்டு மடி மேலே அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஸ்லோவாக பண்ணணும். நல்லா மூச்சை இழுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீத் அவுட், மூச்சை நல்லா வெளியில் விடணும். நல்லா மூச்சை இழுக்கணும். மூச்சை வெளியே விடலாம். இந்த மாதிரி நல்லா கண்ணை மூடிட்டு உங்களோட ப்ரீதிங்கையே நல்லா கவனிங்க. இது செம்ம எஃபெக்டிவ். இந்த முத்ராவும் உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப பவர்ஃபுல்லான முத்ரா. இது சின்முத்ரா அப்படிங்கிறது படிக்கிற குழந்தைங்க எல்லாமே இது பண்ணலாம். இது குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாக பிறப்பாங்க. கண்டிப்பாக இந்த முதிரையெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி நாடி சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணிடுங்க. சரிங்களா, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் சின்முத்திரை வச்சுக்கலாம் இப்படி. அடுத்தது ரைட் ஹேண்டில் இங்கே பாருங்கள் நாசிகா முத்ரா. எப்படி அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரையும் ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த தம் ஃபிங்கரால் ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்டில் ப்ரீத் இன் பண்ணுறோம். அதாவது மூச்சை இழுக்கிறோம் லெஃப்ட் நோஸ் வழியாக. இப்போ இந்த ரிங் ஃபிங்கரால்
என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே ரைட் நோஸ் வழியாக மூச்சை வெளியே விடுறோம். இப்போ மறுபடியும் அதே நோஸ் வழியாக ப்ரீத் இன் பண்ணுறோம், மூச்சை இழுக்கிறோம். மறுபடியும் ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் நோஸ் வழியாக ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இது வந்து ஒரு கவுண்ட். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம சின்முத்ரா வச்சுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்டில் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த தம் ஃபிங்கரால் நம்மளோட ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லெஃப்ட் நோஸ் வழியாக மூச்சை இழுக்கிறோம். அப்புறம் மறுபடியும் இந்த ரிங் ஃபிங்கரால் நம்ம லெஃப்ட் நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நோஸ் வழியாக மூச்சை வெளியே விடுறோம். அதே ரைட் நோஸ் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். மறுபடியும் இப்போ ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நோஸ் வழியாக இப்போ மூச்சை வெளியே விடுறோம். இது வந்து ஒரு கவுண்ட், அதாவது ஒரு சுற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி நீங்கள் 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, இது செம்ம எஃபெக்டிவ். இது வந்து எல்லாருமே பண்ணலாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிராணாயாமா பண்ணலாம். நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணலாம். செம்ம எஃபெக்டிவ். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். சைனஸ் உள்ளவங்க எல்லாருமே இது பண்ணலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே பண்ணலாம். செம்ம எஃபெக்டிவ் இது. கர்ப்பிணிகள் பண்ணும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி யோகாலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகிறது, சுகர் அதிகமாகிறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்காது. இது நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே பிரிஸ்காக இருப்பீங்க. பிரிஸ்காக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து கர்ப்ப காலத்தில் எப்பயுமே தூங்கிட்டே இருக்கிறது, அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். ஏதாவது நிறைய படிங்க, மியூசிக் கேளுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை கிடைப்பாங்க. அதுவும் நார்மல் டெலிவரியில் அழகாக பிறப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.